மறுபடியும் பாராட்டு விழா. அதுல வேற என்னன்னா மாநில சுயாட்சி நாயகன் வேற போட்டுக்கிறாங்க. அதுல என்னத்தை வைத்து விழா எடுக்கிறார்கள்? எதற்கு பாராட்டு விழா எடுக்கிறார்கள்? அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு இப்பொழுது விளம்பர மோகம் மிக மிக அதிகரித்து விட்டது. மக்கள் மீது கவனம் செலுத்தாமல் தினம் ஒரு பாராட்டு விழா, தினம் பாராட்டு விழாவில் மகிழ்ச்சியில் நனைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மக்கள் வேதனையில் வெந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தண்ணீர் பிரச்சனை பல இடங்களில் இருக்கிறது, கரண்ட் பிரச்சனை பல இடங்களில் இருக்கிறது, டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை பல இடங்களில் இருக்கிறது. பல இடங்களில் செவிலியராக இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், மருத்துவத்துறையா இருக்கட்டும், எல்லா இடத்திலும் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது. அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள் என்று உயர் நீதிமன்றம் சுட்டி காண்பித்திருக்கிறது. அதனால் முதலில் அரசாங்கத்தின் மீதும் தமிழக மக்கள் மீதும் அக்கறை செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல, இதைத்தான் சொல்கிறேன். அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஏதோ எல்லா பணியாளர்களுக்கும் நல்லது செய்வதை போல சொல்லிவிட்டார்கள். அங்கன்வாடி ஊழியர்களுக்கு அவர்கள் என்ன செவிசாய்க்க வேண்டும், அதே மாதிரிதான் செவிலியர்கள். ஏனென்றால் இவர்கள் யார் மீதெல்லாம் கை வைக்கிறார்கள் என்றால் அடிப்படை மக்களுக்கு சேவையாற்றுபவர்களைத்தான் இவர்கள் தண்டிக்கிறார்கள். அப்படி என்றால் மக்களுக்கான சேவை பாதிக்கப்படும் என்பதுதான். அது செவிலியராக இருக்கட்டும், அங்கன்வாடி ஊழியர்களாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், எல்லாமே அடிப்படையில் மக்களுக்காக சேவை செய்பவர்கள். அவர்களைத்தான் இவர்கள் தண்டிக்கிறார்கள். அதனால் இவர்கள் ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்களுக்கு இன்னும் அவர்களுக்காக பணி நிரந்தரம் செய்து தரப்படவில்லை. செய்து தரப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள். ஆக எந்த வாக்குறுதி நிறைவேற்றல. ஆனா பாராட்டு விழா, தினம் ஒரு பாராட்டு விழா. எதற்கு பாராட்டு விழா?